ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு டாக்டர். பேரும் புகழுமா வாழணும், மிகுந்த பணம் சம்பாதிக்கணும், ரொம்ப உல்லாசமாக சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு சொல்லி தன்னுடைய சுய பிரயாசத்தினால எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கிறார். அவர் ராத்திரி பகலாக கஷ்டப்படுறாரு. ஆனால் அவர் நினச்சது எதுவுமே நடக்கலை. மன அழுத்தங்களுக்குள்ளே ஆட்படுகிறார். அப்படி இருக்கும்போது இந்த சாத்தான் சபையை குறித்து அவர் கேள்விப்பட்டு அவர் ஒரு காரியத்தை செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னுடைய கையை கிழிச்சு ரத்தத்தை கீழே சிந்தி அந்த ரத்தத்தினால சாத்தானோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சாத்தானே, நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணுறேன், இனி நான் உன்னுடைய ஜனம், நான் கேட்குறதெல்லாம் நீ கொடுக்கணும். சில மணி நேரம் அவர் காத்திருந்த பொழுது அந்த ரூமுக்குள்ள ஒரு மிருகம் அசைஞ்சு வர்றது போல ஒரு உணர்வு இருந்திருக்கு. அதற்கு பிறகு அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அத்தனையும், உலக உல்லாசங்கள் ஒன்றையாகிலும் தடை பண்ணாதபடி உலக உல்லாசங்களாக அவர் வாழ்ந்திருக்கிறார். 3 வருஷத்துக்கு பிறகு ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் கார் கிராஸ் பண்ணும்போது ஒரு செய்தி அவருடைய காதில் விழுகுது. இன்று நீ மரிச்ச அப்படின்னா உன் ஆத்துமா எங்கே போகும்? பரலோகத்துக்கு போகுமா? அது உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற வார்த்தை அவருடைய காதில் விழுந்ததில் இருந்து அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை பிழிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சாத்தானோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம மறிச்சா நம்ம ஆத்துமா எங்கே போகும்? தூங்க முடியல, சமாதானம் ரொம்ப அவரை பாடாப்படுத்துது அந்த வார்த்தை. அவர் மனம் திரும்புவதற்கு முன்பாக சாத்தான் அந்த டாக்டர்கிட்ட வந்துட்டானா, வந்து நீ எனக்கு சொந்தம், கிளம்பு அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். அப்போ அவர் சொன்னாராம், எதுக்கு நான் கிளம்பணும்? நீ என் கூட ஏன் இருக்கிற இடத்துக்கு வா. அப்போ அந்த டாக்டர் சொன்னாராம், இன்னும் இந்த உலகத்தை நான் முழுசாக அனுபவிக்கலை. அப்போ சாத்தான் சொன்னானா, உன் இஷ்டத்துக்கெல்லாம் நான் விட முடியாது, நீ என்னுடையவன், என் கண்ட்ரோலில் இருக்கிற, நான் கூப்பிடும்போது நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி தரன்னு இழுத்துட்டு போனானா நரகத்துக்கு. இப்படியான ஒரு சம்பவத்தை அந்த வெளிநாட்டில் உள்ள ஒரு ஊழியர் எழுதியிருந்தார். இன்னைக்கு சாத்தானோ உலகமோ பல ஆசை வார்த்தைகள் காட்டி ஏமாத்தலாம். ஆனால் நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்காக பிதாவானவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்த ஆண்டவர் மற்ற காரியங்களை அருளாமல் இருக்கிறது எப்படி? தோல்விகள், பிரச்சனைகள் எல்லா மனுஷருக்கும் இயற்கை தான். கடலில் எப்படி அலைகள் மாறி மாறி வருதோ, ஒரு மனுஷனுக்கு இன்பமும் துன்பமும் எல்லாருக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி கையாளுறோங்கிறதெல்லாம் விஷயம் இருக்குது. எந்த பாடுகளாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிக வல்லமை உள்ளவர்.